ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பீட்டா வெர்ஷன் பார்ட் 4. ஆல்ரெடி இதில் நம்ம பார்ட் 3 வரைக்கும் ஆல்ரெடி இதில் நம்ம பார்ட் 3 வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காம பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பார்ட் 4. ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு சரியான சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ நான் மைண்ட் பண்ணிட்டு போகும்போது பாருங்கள், ஒரு பெரிய பயங்கரமான கேவ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக நான் ரெடி பண்ணி இங்கே பாருங்கள், இன்வென்ட்ரியில் எல்லாமே வெப்பன்ஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அப்படி டைமண்ட் எடுத்தே தீரும். இன்றைக்கி ஒரு டைமண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டைமண்ட் கண்டிப்பாக எடுக்கிறோம், மறக்காம வீடியோ பார்த்துவாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு மை ஓஜி வீடியோ. வீடியோ பார்த்து அனுப்பி நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து பரவாயில்ல. அப்புறம் பயங்கரமான கேவு. ஸோ அந்த கேவுக்கு தான் நான் சேஃபாக போகிறேன். இதாண்ட கேவான்னு கேட்டேன்னா இது கிடையாது, அதுக்குள்ளே வந்துட்டான்னு பாருங்கள். இதுக்கு அவ்வளோ ஒரு மைண்ட் பண்ணிட்டு போனேன். ஸோ இது சும்மா ஒரு சுரங்கம் பார்த்த மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே தான் என் கேவ் இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே எனிமீஸ் வந்துட்டானோ. ஓகே பரவாயில்ல, நான் போவை தெளிக்கிறேன். சேஃபாக போயிடுறா. உள்ளே தான் கேவ் இருக்குது. இப்போ கடை தான் போனேன். இப்போ நான் வேணும் தான் சுற்றேன். ஓகே, இப்போ சேஃபாக போகிறோம். இப்போ எனக்குன்னு ஒரு அயன் கோல்டெலாம் எடுத்து வச்சாலும் உள்ளே தான் கிடச்சி. உள்ளே கொத்தாக இருக்குது கைஸ். ஆனால் பயங்கரமான கேவு. ஸோ இப்போ கீழே ஒழுங்காக செத்துடும். ஸோ இப்படி மைண்ட் பண்ணிட்டு போகிறேன். சரியான கேவ் கைஸ், நான் ஷாக் ஆகிட்டேன். உள்ளே போயிடணும் எப்படியாச்சும் சேஃபா. ஓகே, இவன் இருக்கானோ? வா வா வா, அதான் ஆகிட்டு. ஸோ சேஃபாக போகணும் பார்த்து. சீக்கிரம் சேஃபாக எப்படியாவது போயிடணும். வந்துட்டோமா? சரிங்க, ஆகி பண்ணுங்க. சேஃப் 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 சேஃப். சாப்பிடு. ஆனால் சரியான கேவ். ஆனால் ஃபுல்லாக எனிமீஸ் அவ்வளோ பேர் இருக்கானோ. மை காட், தப்பு பண்ணிட்டியே குமார். எங்கடா அந்த கேவு? பாருங்க கைஸ். சேஃப் சேஃப் சேஃப். சாப்பிடு. சாப்பிட்டியா? வயிறு ஃபுல்லாக இருக்குது. டைமண்ட். எஸ், 2 டைமண்ட் கைஸ். 2 டைமண்ட் எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் எடுத்தால் போதும். நம்ம நெதருக்கு தேவையான பிகாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு டைமண்ட் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே டைமண்ட் இருக்கனால கண்டிப்பாக மைண்ட் போனால் இன்னொரு டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டைமண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா பக்கத்தில் இன்னொரு டைமண்ட் 2-3 வச்சுருப்பாங்க. மைண்ட் பண்ணி அயன் வேணாம். ஓகே, ஸ்டோனில் மைண்ட் பண்ணி பரவாயில்ல டைமண்ட் அயன் மேலே அயனு. ஸோ இங்கே தானே டைம் எடுத்தோம். இதே மைண்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை கைஸ், இங்கே பரவாயில்ல. நான் ஐ வுட் நாட் கிவ் அப். சேஃபாக போட் டார்ச்சும் நிறைய எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டோனில் தான் என்னது டைமண்ட் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதோ இதாங்க அந்த கேவு பாருங்கள். இதோ வந்தவொடனே அடிக்கிறானோ. எங்கடா இருக்கான்? ஓகே இங்கே இருக்கான். அவ்வளோ செட் பண்ண டைமண்ட் இல்லை இது, அது ப்ளூ ஸ்டோன் அதை சொல்லுவாங்க. இதோ இதாங்க என்ன இது? லேப்பிஸ். லேப்பிஸ் வந்துட்டு லேப்பிஸ் கிடைக்கிது. பரவாயில்ல கைஸ். இது எதுக்குன்னு தெரியல. எதுன்னு எடுத்துருக்கோம். ஒன்று எடுத்தாலும் நிறையா வருது. ரெட் ஸ்டோன் மாதிரி போகலாம். மைண்ட் பண்ணி பரவாயில்ல எடுத்துட்டோம். கைஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஹெல்த்து ரெக்கவரி ஆகட்டும். இப்போ கையெல்லாம் மறுத்துப்பட்டு கைஸ். இது காப்பர் நம்ம ஆர்வம் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. ஸோ காப்பரை எடுத்து வச்சுப்போம். அயனோட காப்பர் பவர் கம்மி தான் கைஸ். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். கைஸ் டைமண்டா சிக்கா இதுங்க இல்லை கைஸ், டைமண்ட் மாதிரி இருக்குது இருட்டில். கைஸ் அங்கே உள்ள டீப்பாக போகுது. அங்கே இருக்கும், இருந்தாலும் போக பயமாக இருக்குது. ஏன்னா எக்யூப்மெண்ட் வேறு எதுவும் இல்லை. ஆர்மரான கைஸ் நான் ஆர்மர் பண்ணிட்டேன். இன்னும் நம்ம பூட்டு வேணும். 2 2 ஆர்மர் பண்ணால் இன்னும் பூட்டு வேணும். அதுக்கு கொஞ்சம் அயன் வேணும். எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த அயன் போதும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிவிட்டு நம்ம நெதருக்கு போகலாம். பட் அது நெதருக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மைண்ட் பண்ணிவிட்டு லாவா இருக்குமோ? லாவா தான் வெளிச்சுமோ? லாவா இருக்குமோன்னு பார்த்தா இந்த மெண்டல் போயிருக்கான். இங்கே டார்ச் டைமண்ட் சார் ஒரு கொத்தா ஒரு 3 டைமண்ட் கிடச்சி நம்ம பிஎக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டைமண்ட் தாங்க. 1 மோர் டைமண்ட். எப்படியாவது டைமண்ட் எல்லாம் சுற்றி பார்ப்போம். மேலெல்லாம் பார்ப்போம். லாவா இருந்தால் தான் மோஸ்ட்டாக அந்த டைமண்ட் இருக்கும். கைஸ் ஃபைனலி வி டிட் இட். ஐயோ சாப்பிடாது. பொறுமையாக டைமண்ட் கைஸ். ஃபைனலி கைஸ் லாவா கைஸ். வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு வந்தோன்னா கைஸ் கண்டிப்பாக ஒப்சிடியன் எடுக்கலாம். எஸ் கைஸ் நெதருக்கு தேவையான எல்லா பொருளும் கிடச்சிட்டு இந்த பாட்டு ஒரு பயங்கரமான பாட்டாக இருக்கும் கைஸ். ஓ மை காட் கைஸ் சேஃபா சேஃப் கைஸ் பாருங்க கைஸ். ஓ மை கைஸ் ஹோய் டே கைஸ் பியூர் லக்கு. வேற ஓ மை காட் கைஸ் டைமண்ட். ஓ மை காட் கைஸ் இதை கிரியேட்டிவ்லாம் இந்த இடத்துல வைக்கிறேன். ஏதோ கிரியேட்டிவ் வச்சுட்டான் அப்படின்னா சொல்லாதீங்க. இன்சைன் லக் 7 8 இன்சைன் லக்கு. ஐயோ பேசுறீங்க கொஞ்ச நேரம். இதுங்க மூச்சு விட முடியல. வெயிட் பண்ணுங்க. என்ன பேச வார்த்தையே வரல. அந்த 2 தான் அவ்வளோதான். 3 பிக்கேக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் அந்த 2 பார்த்து ஒரு ஸ்குவாடு பண்ணலான்னு தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஐயோப்பா பேசுறீங்க. இப்போ நான் சாகவே கூடாது. கீப் பண்ணிட்டு இருந்து அந்தளவு சாக மாட்டேன். ஐயோப்பா இது மைனிங் சும்மா தான் யூஸ் பண்ணேன். நம்ம கோபரேஷன் ரெடி பண்ணிட்டு இன்னொரு பாட்டு க்ரியேட் பண்ணலான்னு. நெதர் இப்போலாம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. பட் ஆனால் இந்த இடத்த ஞாபகம் வச்சுப்போம். 18 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள் டைமண்ட்டு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. நான் பேசாமல் பூச்சி செத்துருவா. அப்புறம் இதை லாவா வரமா? ஆமாங்க கைஸில் இப்படியே போட்டு போனால் அப்புறம் இதெல்லாம் மைண்ட் பண்ணிடலாம்.
பண்ணிடலாம். அவன் எப்படி வந்த வழியை மாந்துட்டேன்னு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல தண்ணி ஊற்றணும்னா எல்லாமே ஒப்சீரியனாக மாறிடும். ஸோ அப்புறம் ஒப்சீரியன் வச்சு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதனால தான் எதாவது தண்ணி ஊற்றலான்னு பார்க்குறேன். இல்லாமே கோபல்ஸ்டன் வைக்கணும் பார்க்குறேன். அப்போ மார்க்கெட்னா இங்கே எங்கே லாபம்னு தெரில. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். சரி செத்துட்டேன். அதனால கீப் நட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு டைமண்ட் ஆகிடா. இதெல்லாம் எனக்கு யார் கேட்டா? ஏற்கனவே ஒரு டைமண்ட். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? ஓகே, ஸ்டிக்கு இருக்கா? ஸ்டிக்கு இல்லை. சரி தூங்குவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அயன் எடுத்தோம். எவ்வளோ எடுத்திருக்கோம்? ஒரு 8 அயன். இதை உருக்கி இதே நம்ம மாற்றிடலாம். உருக்கு உட்டு இதோ இதான் சொன்னேன். இப்போ ஹெல்மெட்டு, பேண்ட்டு, வெஸ்ட்டு, பூட்டு இருக்குது. இங்கே ஹெல்மெட்டு, பேண்ட்டு, வெஸ்ட்டு இருக்குது. பூட்டு மட்டும் இல்லை. பூட்டுக்கு 4 அயன் வேணும். நம்மகிட்ட 8 இருக்குது. ஓகே, இந்த கோல்டோட இது சேர்த்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். காபிள் ஸ்டோனு 64 காபிள் ஸ்டோன் வேறு மாதிரி. இதெல்லாம் கிரேவலு இதில் என்னன்னு தெரில. இது வந்து தூக்கி போட்டு ஏதோ பிளாக் எடுத்து வச்சுருக்கேன். என்னன்னு தெரில கைஸ். இதில் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். டைமண்ட் இன்னொரு நான் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். அது இன்னும் நல்லா சூப்பரான ஃபைனான்ஸ் கைஸ். நான் வச்சுருக்கேன் பிளாக்கால். இதான காபிள் டீப் ஆகிதான் கைஸ். அப்படியே சுற்றி வைப்போம். இது 10 தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபைனான்ஸா? என்னடா இது? வேறு ஃபைனான்ஸ் தானே வரும். ஒரு வேளை இது மாற்றணுமோ? சரி, என்னன்னு தெரில. மேலே போய் வச்சுருந்தேன்னு தெரிலாம். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும் கைஸ். பேக் அடுப்பு மாதிரியே இருக்கும். சரி, எடுத்துருந்தீங்க வச்சிடலாம். சரி, உட்டு எடுத்துருந்துடலாம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எவ்வளோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ். கீழே போடா. என்னடா அவன் போக மாட்டான்? போகிறேன். இந்த பாட்டு ஒரு பெஸ்ட்டு பாட்டாக இருக்கும்னு நான் இந்த நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? போய் உட்டு எடுக்கணும். உட்டு எனக்கு உட்டு வேணும். இந்த இடத்துல நான் தான் அன்லிமிட்டட் காபல் ஸ்டோன் பண்ணி வச்சுருக்கேன். ஹூப்பர் வேணும் கைஸ். அதுக்கு அயன் தேவை. ஸோ அதெல்லாம் அப்புறமா ரெடி பண்ணலாம். ஷீல்டு பண்ணோம். மறந்துட்டேன் கைஸ். இந்த அயன் வச்சு ஷீல்டு பண்ணிடலாம். ஷீல்டு. ஓகே, மேலே போகணும். சார், மைனிங் பண்ணால் எவ்வளோ பாருங்க கைஸ். இந்த இடத்த கவர் பண்ணி வச்சுக்கணும். நான் மைனிங் பண்ண இடத்த சரியான லூட் ஸ்பாட்டு. ஸோ இங்கே ட்ரீ இங்கே இல்லை. நம்ம அங்கே போயிடலாம். ஓடு இது நான் மைனிங் பண்ண இடம். எங்கே நான் அதோ இருக்குது. அப்படியே ஃபுல்லாக சுற்றி கவர் போட்டு வச்சிடலாம். அப்புறம் லேட்டராக நான் கவர் போடுறேன். எந்த இடம்? இதுவா? இதில் இதான்னு நினைக்கிறேன். இதில் இதுவா? இதான் இந்த இடம்டா. அப்படியே சுற்றி இதை போட்டு வச்சிடலாம். இந்த இடம் மறக்கவே மாட்டேன். இந்த இடத்த வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. விட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம அதில் ஒரு பிக்காக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வேறு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துடலாம். ஸ்டிக்கு வேணும். விட்டு ஆக்ஸ் இருக்கும்போது கையில் வச்சுக்கணும். விட்டு 3 4 5 6 எந்த விட்டு கிடைக்கிதோ எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டிக்கு மட்டும் தான் பண்ண போகிறோம். திரும்பி அந்த கேவுக்கு போகிறோம். எதுக்குன்னா நான் அங்கே லாவா பார்த்தேன். ஸோ அதனால தான் லாவா வச்சு நம்ம ஒப்சீரியன் எடுக்கணும். ஒப்சீரியன் எடுத்துட்டு தான் வேலை முடிஞ்சிட்டு. ஸோ 12 எடுக்கணும் கைஸ். கரெக்டாக 12 ஒப்சீரியன் எடுக்கணும். ஸோ ஒப்சீரியனை நம்ம அடுத்த பாட்டில் எடுத்து கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் அப்ஷன் கேமர் 17. பாய்.